என்ன சொல்றீங்கன்னா பெண்கள் வந்து முதல்ல நீங்க இந்த டிபி வைக்காதீங்க, அதோட ப்ரிஃபிக்ஸும் அதோட சஃபிக்ஸும் பார்க்கணும். நான் சொன்னது வந்து அவங்க அழகாக கட் பண்ணி சின்ன பீஸாக போட்டாங்க. என்ன பேசிருந்தீங்க? உங்கள் குடும்பத்தோட இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எடுத்த ஃபோட்டோ முடிஞ்சால் டிபியாக வைங்க, இல்லை உங்களோட நார்மல் ஃபோட்டோ டிபியாக வைங்க. உங்களை ரொம்ப அழகாக ஒரு பார்த்தோன்னே உங்களை அட்ராக்ட் பண்ணி டார்கெட் பண்ணணுன்ற வகையில் வைக்காதீங்க. தேர் மேபி சான்சஸ் பலர் உங்களை டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ டிபி பிக் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வைங்க சொன்னேன். அது வைக்காதீங்க என்ற மீனிங்லலாம் சொல்லலை. அது அந்த ஃபுல்லாக 53 மினிட்ஸ் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் அதுவே உங்களுக்கு எங்கேயோ அந்த ஒரு சுதந்திரத்தை பறி கொடுக்குற மாதிரி நான் என்ன அழகாக காமிச்சிக்கிறேன், அது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். வாட்ஸ்அப்ன்றது நான் யார் வேணுமோ அது அவங்க காண்டாக்ட் நான் முடிச்சிடறேன். யார் வேணுமோ அவங்கள மட்டும் தான் காண்டாக்டில் சேவ் பண்ண போகிறேன். ஸோ அவங்க கூட பார்க்கக்கூடாது. வாட்ஸ்அப்பில் நான் சொன்னது ஃபேஸ்புக், அதிலே சொல்லியிருப்பேன். ஃபேஸ்புக்கில் அவாய்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். வாட்ஸ்அப் டிபின்னு சொன்ன மாதிரி தான் ஞாபகம் இல்லை சார், நார்மலாக ப்ரொஃபைல் பிக்னு சொன்னேன். சரி சரி, ப்ரொஃபைல் பிக். ஃபேஸ்புக் பற்றி தான் அதில் பேசினேன், நிறைய பேசினது அதில் கான்டாக்டாக பேசுனது ஃபேஸ்புக்கில் நடக்கிற பிரச்சனைகள் தான். ஸோ இதுக்கு சார் இங்கே அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும் சார். ஒன்றும் இல்லை சார், சிம்பிள். யாரோ ஒருத்தர் வந்து இன்றைக்கி வந்து யாருக்காவது ஒரு பொண்ணு வந்து நான் இன்றைக்கி பேசியே ஆகணும், ட்ரை பண்ணோம் அப்படின்னா அவனோட ஃபஸ்ட்டு செலக்டிங் பாயிண்ட் எதுவாக சார் இருக்கும்? எந்த பொண்ணு அழகாக இருக்கும் அவங்களுக்கு கொடுக்கும். அழகாக இருக்காது சார். ஒரு அப்படியே ஸ்க்ரால் பண்ண வரப்போ ஒரு ஃபீமேல் பேர் இருந்தால் நிப்பாட்டி பார்ப்பாங்க. அப்புறம் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு எதை பார்ப்பாங்க? ஃபோட்டோ பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதுதான் வந்து நான் மீன் பண்ணது. ஏன்னா எனக்கு காவல்துறையில் சொன்னாங்க இதை. நான் மறுபடியும் யோசிச்சு சொல்லல, நான் எஸ்கேப் ஆக பேசுகிறேன்னா இல்லை. ஓகே, இப்போ இந்த பொது பார்வையில் பார்க்கும்போது அப்போ ஒரு பொண்ணு அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கிட்ட போய் நம்ம ஃபோட்டோ வைக்காதுன்னு சொல்லணுமா, இல்லை பசங்கக்கிட்ட போயிட்டு நீ கரெக்டாக இருக்கா அந்த பொண்ணு ஃபோட்டோ வச்சா அது அவளோட அவங்களோட சுதந்திரத்தை படிக்கிற மாதிரி இல்லை? நான் இது வந்து செல்வராமன் சார் கிட்ட கேட்டேன். என்னன்னு கேட்டேன்னா, ஒரு பக்கம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பார்த்தேன், அந்த இன்டர்வியூ பார்த்தேன், எல்லாத்தையும் சுதந்திரமா இருங்கன்னு. ஆமாம் சார், யாரோட சுதந்திரத்தையும் பறிக்கல சார். இப்போ நான் பசங்களை போயிட்டு யாருமே பொண்ணுக்கிட்ட பேசாதீங்கடா அப்படின்னா அவங்க அடுத்த கேள்வி, இது பையன் வந்து பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாது, பையனை பேசிப்பீங்களான்னு கேட்பீங்க. சார் இதோட மீனிங் வேறு சார். கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்கன்றது தான் மீனிங். நீங்கள் சுதந்திரத்தை விட்டு கொடுங்க சார் அப்படிலாம் சொல்ல முடியாது சார். நீங்கள் வேறு அது அரெஸ்டே பண்ணிவிடுவாங்க சார். எங்கே தான் ஊரில் இருக்கோம் நம்ம வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கண்ட்ரி சார் இது. பெண்களோட பேரில் தான் இந்தியா முழுக்க நதிகள் இருக்குது. நீங்கள் வந்து பெண்களை நான் கரெக்டாக தான் காட்டுறேன்னு சொல்லும் போது எல்லாருமே வந்து அப்புறம் இது என்னன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பொண்ணு சுற்றி ஒரு இல்லை சார், இல்லை இப்போது ஒரு வீரமான பொண்ணை வந்து திரௌபதியில் காட்டிட்டோம். ஒரு பிரச்சனைனா எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு. இன்னசென்ட்டான பொண்ணுங்க இருக்காங்கல்ல, ஒரு பிரச்சனை வர்றப்ப அதை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாமல் பைண்ட் ஆவாங்கல்ல, அது யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க, நம்ம இந்த பிரச்சனைக்கு முடிவு சூசைடு தான் அப்படின்னு போகிறாங்கல்ல, அந்த மாதிரியான பெண்கள் பற்றின படம் பகாசுரன். பட் நான் அனலைஸ் பண்ணி இந்த படம் எடுத்தது சொல்ல வர்ற கருத்து, பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். எந்த பிரச்சனைனாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். இந்த சொசைட்டி என்ன சொல்லும், உங்களை எவ்வளோ அவமானப்படுத்தணும்லாம் பயப்படாதீங்க. தேர் இஸ் எ சொல்யூஷன் ஃபார் எவ்ரி ப்ராப்ளம்.